கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை 103ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யவும் இல்லை, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டவும் இல்லை. எனது அன்பு இறை மக்களே, இந்த திருமறை சங்கீத புத்தகத்திலே 103ஆம் சங்கீதம் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சங்கீதம். இந்த உபவாச நாட்களில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குற்ற காரியங்கள், மீறுதல்கள், இதையெல்லாம் விட்டு ஒழிக்கின்ற காலம். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே சிறு சிறு பாவங்கள் நம்மை அறிந்து, தெரிந்து, தெரியாமல், அறியாமல் செய்கின்ற காரியம் கடவுளுக்கு நமக்கும் விரிசலை ஏற்படுத்திவிடும். ஆகையினால் இந்த சங்கீதக்காரன் என்ன பதிவு செய்கிறார் அப்படின்னா, நம்ம எவ்வளவு பாவம் செய்தோமோ அவளுக்கு உண்டான தண்டனை கடவுள் கொடுத்தார் அப்படின்னு ஒரு திட்டமோ பிளானோ இருந்தது கடவுளுக்கு. அப்படின்னா இந்த நேரத்தில் நாம் மண்ணுக்கு மண்ணா கூட தெரிவதற்கு வாய்ப்பில்லை. மண்ணுக்கு மண்ணாய் போயிருப்போம். அவ்வளோ குற்றங்களை ஆண்டவர் தாங்கிக் கொண்டு, அவர் கிருபை நம்மை இதுவரைக்கும் தாங்கி வருகிறது. அவர் கிருபை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சு கிருபை என்ற பெட்ஷீட்டை மேல போத்துக்குன்னு இன்றளவும் ஆண்டவரை அறிந்திருந்தும் பல பாவங்களுக்கு அடிமைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு எதை குறிப்பிடுகிறது என்றால், நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு அவர் தண்டனை கொடுப்பவர் அல்ல. அப்படி கொடுத்தா நம்ம காணாம போயிருப்போம். ஆகையினால் இதை நம்ம அட்வான்டேஜா எடுத்துக்கொண்டு கடவுள் கிருபை கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து நம்முடைய பாவங்களை செய்வோம் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு நமக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இதையும் சொல்லுகின்ற திருமறை அதையும் குறிப்பிடுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. ஆனால் பாவங்களை இந்த உபவாச நாட்களிலே விட்டொழிப்போம். ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்போம். ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வோம். கடவுள் இதை விரும்புகிறார். இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.